இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் கிளாஸ் 6th ஸ்டாண்டர்டில் இருக்க ஹிஸ்ட்ரியோட லெசன் 1 வாட் இஸ் ஹிஸ்ட்ரின்றது தான். இது ஒரு கான்வர்சேஷன் அப்படி இல்லைன்னா உரையாடல் டைப் லெசன். ஒரு அம்மாவும் அவங்களோட பொண்ணும் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. அவள் அன்னைக்கு ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கா. அவள் படித்தது போக அவளுக்கு அவங்க அம்மா எக்ஸ்ட்ராவாக வீட்டுக்கு வந்ததும் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்றது இந்த லெசன் ஓவராலாக இருக்கும். ஒரு இன்ஃபோபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஹிஸ்டாரிக்கல் டைம் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பிசின்னு இருக்குது, ஏடின்னு இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது டைனீசியஸ் எசிகஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கிறிஸ்டியன் மாங்க் 6th செஞ்சுரியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேலண்டர் சிஸ்டம் தான். இது கேலண்டர் சிஸ்டம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. லாட்டின் கிறிஸ்டியானிட்டி டெவலப் ஆச்சு, ட்ரேடும் டெவலப் ஆச்சு. அதனால் ட்ரேட் அப்படின்றது யூரோப் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ட்ரேட் ஸ்ப்ரெட் ஆனதுனால இந்த டைம் லைன் ஹிஸ்ட்ரி அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டൻ്றாக ஆனதுனாலவும் இந்த சிஸ்டம்ன்றது ஓவராலாக எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்றைக்கி இந்த சிஸ்டம்ன்றது செக்யூலராக மாறி இருக்கு. பிசிஇ சிஇ அதாவது பிஃபோர் காமன் எரா அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரிலீஜியஸ் டேர்மை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஏடி பிசிஇ அப்படின்றது அனோ டாமினி பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும். அனோ டாமினி அப்படின்னா இந்த இயர் ஆஃப் லார்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரியும், பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்றது பிறப்பதற்கு முன்னாடியுன்ற மாதிரி இருக்கும். அது ரிலீஜியஸாக இருக்கிறதுனால அதை நம்ம இக்னோர் பண்ணி இப்போது செக்யூலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது அதே தான். அனோ டாமினி அண்ட் பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்றத பிஃபோர் காமன் எராவை மாற்றி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறு அப்படின்றது காலவரிசை அடிப்படையில் முற்கால நிகழ்வுகளை அதாவது பாஸ்ட் ஈவெண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. தமிழினியோட அம்மா தமிழினிக்கிட்ட அவளை பற்றியும் அவளோட அம்மா பற்றியும் அப்பா பற்றியும் தாத்தாவை பற்றியும் கேட்கும் போது அவளுக்கு தெரியுது. ஆனால் தாத்தாவோட அப்பா அப்படின்னு கேட்கும் போது அவளுக்கு தெரியல. சரின்னு சொல்லி அவங்க அம்மாவே அவளுக்கு அவரோட பேரை சொல்கிறாங்க, திரு ராமசுவாமி அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட ஒரு மரப்பெட்டி இருந்ததாகவும் அந்த மரப்பெட்டிக்குள்ளே ஒரு பேனா இருந்ததாகவும், இப்போ நம்மளால் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு பேனாவும் அது கிடையாது, அது அந்த காலத்து பேனா. அதை வச்சு அவர் ஒரு டைரி எழுதியிருந்ததாகவும், அந்த டைரியில் அவரோட காலகட்டத்தில் இருந்த மக்களும் அவங்களோட சமுதாயத்தை பற்றியும் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டைரி ரொம்பவே குட்டியாக இருந்ததுனால இந்த குட்டி டைரிக்குள்ளே அவ்வளோ பெரிய சமூகத்தை பற்றியே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு வியந்து போன தமிழினிக்கிட்ட அவங்க அம்மா, இது மட்டும் இல்லை, கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களெல்லாம் செவுத்தில் வரைஞ்சி வச்சுருந்த ஓவியங்களை வச்சே நம்மளால் அவங்களோட காலகட்டத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது அவளுக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுற ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறு அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தை, ஹிஸ்டோரியா அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா லேர்னிங் பை என்கொயரி, அதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் குகைகளில் வாழ்ந்ததாகவும், குகைகளில் இருந்த சுவர்களில் ஓவியங்கள் மாதிரி அவங்களோட வாழ்நாள் நடந்தது எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கே ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருந்தாலும் நமக்கு அதாவது பிற்காலத்தில் வந்தவங்க எல்லாருக்குமே அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்றாக இருந்திருக்கு. சம் மேஜர் எஸ்கவேட்டட் சைட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இந்தியாவோட முக்கிய தொல்லியல் அகழாய்வு தலங்கள்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பேலியோலித்திக், நியோலித்திக், அயனேஜ் இப்படிலாம் இருக்குது. பேலியோலித்திக் அப்படின்னா பழங்கற்கால தலங்கள், நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்கால தலங்கள், அயனேஜ் அப்படின்றது இரும்பு கால தலங்கள். இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்ட தமிழினிக்கு இது பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வருது. முக்கியமாக இந்த கற்கால மனிதர்களை பற்றி. ஸோ கற்கால மனிதர்கள் வேட்டையாடி வாழ்ந்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த சுவர் ஓவியங்களை வச்சு. எல்லாருமே வேட்டையாட போயிட்டு அப்போ யார் இதெல்லாம் வரைஞ்சாங்கன்ற கேள்விக்கு அம்மா பதில் சொல்கிறாங்க. எல்லாரும் வேட்டையாட போகலை, அதில் சிலர் குகையிலே தங்கிடுறாங்க. அவங்களுக்கு அது ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் இருந்திருக்கு. பிற்காலத்தில் வந்த மனிதர்களுக்கு அது ஒரு ஆதாரமாகவோ சான்றாவோ இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் கற்கருவி பயன்பாட்டிலிருந்து எழுத்து வடிவ குறிப்பு எடுக்கிற காலம் வரைக்கும் ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் கற்கருவிகள், தொல்லியல் ஆதாரங்கள், சுவர் அப்படி இல்லைன்னா பாறை ஓவியங்கள்லாம் இதுக்கான சான்றுகளாக இருந்திருக்கு. தமிழில் இதை வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல் வேறு ஏதாவது சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அதாவது சான்றுகள் வரலாற்றுக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கும்போது அது தொல்லியல் சான்றுகளாகவும் இருக்கலாம், இல்லை இலக்கிய சான்றுகளாகவும் இருக்கலாம். தொல்லியல் சான்றுகளில் ஆர்டிஃபேக்ட்ஸ் அதாவது கலைப்பொருட்கள் சிலதாக பிரிக்கப்படுது.
பானைகளா இருக்கலாம், அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட குழந்தைகளோட பொம்மைகளா இருக்கலாம், கல்கருவிகளா இருக்கலாம், இல்ல அந்த மனிதர்கள் பயன்படுத்தின ஆபரணங்களா இருக்கலாம். இது இல்லாத நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சில கல்வெட்டுகள், அது பாறை கல்வெட்டா இருக்கலாம், இல்ல செப்பு பட்டயங்களா இருக்கலாம். கோவில் சுவர்கள்ல கூட இது மாதிரியான கல்வெட்ட நம்ம பார்க்க முடியும். இது இல்லாம சில நினைவுச் சின்னங்கள் இருக்கு. அதுக்கு நம்ம கோட்டை, அரண்மனைகள், கோவில்களையும் உதாரணத்துக்கு சொல்லலாம். இது இல்லாம ஸ்தூபா, இல்ல மடாலயங்கள்னு சொல்லக்கூடிய மொனாஸ்ட்ரீஸும் இருக்கு. இலக்கிய சான்றுகள் நம்ம பார்க்கும்போது, இதுல மதர் சார்பற்ற சான்றுகளும் இருக்கு. மதத்த சம்மந்தப்பட்ட சான்றுகளும் இருக்கு. மத சார்பற்றன்னு பார்க்கும்போது, சில காவியங்கள், கவிப்பாடல்கள்லாம் அதுல வரும். இதுல சில வெளிநாட்டவர் குறிப்புகளும் இருக்கு. இந்திய எழுத்தாளர்களோட குறிப்புகளும் இதுல அடங்கும். நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லக்கூடிய ஃபோக் சாங்ஸ், பேலட்ஸும் இதுல அடங்கும். மதம் சார்ந்த புராணங்கள்னு நம்ம பார்க்கும்போது, அதுல பக்தி இலக்கியங்கள்லாம் உட்படும். புராணங்கள் அப்படின்னும்போது மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் இதெல்லாம் அடங்கும். பக்தி இலக்கியங்கள்ல நமக்கு தெரியும் தேவாரம், திருவாசகம், அதுக்கப்புறம் நாலாய திவ்ய பிரபந்தம் இது மாதிரி அடங்கும். பண்டைய கால இந்தியாவில் வாழ்ந்த ஒரு பேரரசர் தான் அசோகர். அந்த காலகட்டத்தில் நிலங்கள் அப்படின்றது மகாஜன பதங்களாக பிரிஞ்சிருந்தது. முக்கிய மகாஜன பதங்கள்னு பார்க்கும்போது ஒரு 16 இருந்தது. அதில் மகதா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை மையமாக வச்சு அதில் பாட்டாளி புத்ரான்ற இடத்த தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சவர் தான் இந்த அசோகர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இவரோட ஆட்சி இருந்திருக்கு. இந்திய துணைக்கண்டத்தில் மோஸ்ட் ஆஃப் த இடம், அதாவது முக்கிய இடங்கள் எல்லாத்தையுமே இவர் கைப்பற்றிட்டாரு. மகத்தாலேருந்து பிரிஞ்சு போன கலிங்கா, அதாவது இன்னைக்கு ஒடிசான்னு இருக்கக்கூடிய இடத்து மேலே கோபம் கொண்ட அசோகர் அது மேலே போர் புரியிறாரு, வெற்றியும் பெற்றுடுறாரு. ஆனால் அந்த வெற்றி அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துதான்னு கேட்டால் இல்லை. அது ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வாக தான் இருந்தது. ஏன்னா பல்லாயிரக்கான மக்கள் அதில் இறந்து போகிறாங்க, காயப்படுறாங்க. அதனால் மனம் உடைஞ்ச அசோகர் அதுக்கப்புறம் போர் புரியணுன்ற அந்த தாட்டையே விட்டுடுறாரு. மனிதாபிமானம்னா என்ன, அமைதினா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்றத மக்களுக்கும் புரிய வைக்கிறாரு. வரலாறுலேயே போர் வெற்றிக்கு அப்புறமா இனிமேல் போரே புரியக்கூடாதுன்னு முடிவெடுத்த ஒரு அரசர்னா அது அசோகர் தான். விலங்குகளுக்கு மேலே கூட ஒரு கருணை கொண்ட இவர் விலங்குகளுக்காக முதல்ல மருத்துவமனை கட்டியிருக்கிறதா வரலாறு சொல்லுது. இது போக சாலை வசதியும் ஒரு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு அசோக சக்கரத்தை பற்றி தெரியும். சாரநாத் பில்லர் இது இவர் கட்டினது தான். அதில் இருக்க அந்த அசோக சக்கரத்தை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்மளோட தேசிய கொடியில் ஒரு சக்கரம், அதில் 24 குறுக்கு கோடுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவர் ரொம்ப பெரிய பேரரசராகவே இருந்தாலும் 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இவர் சம்மந்தப்பட்ட எந்த சான்றுகளும் நமக்கு கிடைக்கப்படலை. இது கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தது வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவங்க தான். இதில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட முதல் டைரக்டர் ஜெனரலாக இருந்தாருன்றது நமக்கு தெரியும். இவங்களோட உழைப்புனால தான் அசோகர் அப்படின்ற ஒரு பேரரசர் இருந்தாருன்றதே நமக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இவங்களோட குறிப்புகள் எல்லாம் வச்சு சார்லஸ் ஆலன் அப்படின்ற ஒருத்தவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதோட பேர் த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லி. இதில் அசோகர் பற்றின எல்லா குறிப்புகளும் ரொம்ப தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசோகர் கால கல்வெட்டாக இருக்கட்டும், சாஞ்சி ஸ்தூபாவாக இருக்கட்டும், சாரநாத் பில்லராக இருக்கட்டும், இது எல்லாமே அவரோட அந்த கம்பீரமான அரசாட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்றாக இருந்திருக்கு. இந்த படத்தில் குறிப்பிட்டிருக்க இந்த சாஞ்சி ஸ்தூபா அப்படின்றது ஒரு நினைவு சின்னம். புத்தர் பயன்படுத்தின பயன்பாட்டு பொருட்களாக இருக்கட்டும், இல்லை புத்தரோட எச்சங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த இடத்துல பாதுகாக்க வச்சுருக்காங்க. இது அசோகர் கட்டின ஒரு மடாலயம் தான். ஒரு தியான இடமாவும் இது இருந்திருக்கு. இது போக வேறு சில மடாலயங்களையும் மத கட்டிடங்களையும் கூட அசோகர் கட்டியிருக்காரு. ஆக தமிழினி இந்த மாதிரியான சில வரலாற்று அறிஞர்களால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க வரலாறு சான்றுகள் மூலமாக அசோகர் மாதிரியான பேரரசர்களோட வரலாறை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழினியோட அம்மா தமிழினிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து புரோட்டோ ஹிஸ்ட்ரி, அதாவது முன் வரலாறு காலம். இது வரலாறு காலத்துக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டமாக இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் எழுத்து வடிவிலான சான்றுகள் அப்படின்றது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை நம்மளால் டெசிஃபர் பண்ண முடியல. அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான சான்றுகளாக அது இல்லை. இதுவே நம்ம அசோகர் காலகட்டத்தில் பார்க்கும்போது அதெல்லாமே வரலாற்று காலம் தான். ஸோ வரலாற்று சான்றுகள்னு நம்மளோட அவரோட இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டுகள்ல இருந்தும் ஸ்தூபாக்கள்ல இருந்தும் அவரை பற்றின வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அந்த கால மக்கள்
அதாவது கற்கால மக்கள் குகையில வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா, அந்த குகை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா இருந்துச்சான்னா, கண்டிப்பா கிடையாது. அங்க காட்டு விலங்குகளோட தாக்கம்ன்றது இருந்துட்டு இருந்துச்சு. அதுலேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும், வேட்டையாட போம்போது அவங்க பாதுகாப்பா இருக்கணுன்றதுக்காகவும், நாய் வளர்ப்பு அப்படின்றது அவங்கக்குள்ள இருந்ததா சொல்றாங்க. அதாவது டொமஸ்டிகேஷன் ஆஃப் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி. நாய்களுக்கு நல்ல மோப்ப சக்தி உண்டு. அதனால வேற ஏதாவது விலங்குகள் அந்த குகைய நோக்கி வருதுன்னா, அது அவங்கள அலர்ட் பண்ணும். அதாவது எச்சரிக்கை குடுக்கும் அப்படின்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆக வரலாற படிக்கிறதுக்கு கல்வெட்டுகளா இருக்கட்டும், நினைவு சின்னங்களா இருக்கட்டும், செப்பு பட்டயங்களா இருக்கட்டும், வெளிநாட்டவர் குறிப்பா இருக்கட்டும், இல்ல ஃபோக் டேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புற பாடல்களா இருக்கட்டும், இது மாதிரி நெறைய விஷயங்கள் நமக்கு ஆதாரங்களா இருக்கு. இப்படியே இந்த கான்வர்சேஷன் அப்படின்றது தமிழினிக்கும் அவங்க அம்மாக்கும் முடியுது. அடுத்து நம்ம புக் பேக் எக்ஸர்சைசஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் குடுத்துருக்காங்க. வாட் வாஸ் த ஸ்டெப் டேக்கன் பை த ஏர்லி மேன் டு கலெக்ட் ஹிஸ் ஃபுட்ன்னு குடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும். அவங்க வேட்டையாடினாங்க, ஹண்டிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து மேட்ச் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரீசன்ஸ். டிக் த அப்ராப்ரியேட் ஆன்சர்ன்னு குடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் இருக்கு. ப்ரீஹிஸ்டாரிக் மேன் வென்ட் அலாங் வித் டாக் ஃபார் ஹண்டிங்னு குடுத்துருக்காங்க. ஆமா. டாக் வித் இட்ஸ் ஸ்னிஃபிங் பவர் அதாவது மோப்பம் பிடிக்கிறது வுட் ஃபைண்ட் அவுட் அதர் அனிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆமாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்த கொஷின். த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ்டு பை தி ஏர்லி மேன் ஆர் எஸ்கவேட்டட். தே ஆர் ப்ரிசர்வ் டு நோன் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே வைப்பாங்க அவங்களோட பொருட்கள் எல்லாம் ஆதிகால மனிதர்களோடதுன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் அது மியூசியமில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். ஓல்டு ஸ்டோன் ஏஜ்ன்றது ஸ்டோன் டூல்ஸ் தான். ராக் பெயிண்டிங் அப்படின்றது வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ். காப்பர் பிளேட் செப்பு பட்டயங்கள் அப்படின்றது அ சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. கேட்ஸ் தான் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, அது டாக்ஸ். அடுத்து ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்ஸ் வேர் ட்ரான் ஆன் த ராக்ஸ் அண்ட் கேவ்ஸ். கரெக்டு தான். தேர் வேர் பெயிண்டிங்ஸ் டெபிக்டிங் ஹண்டிங் சீன்ஸ். ஆமாம், அதுவும் உண்டு. இட் வாஸ் ட்ரான் டு ஷோ ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபவுட் ஹண்டிங். இல்ல வேட்டையாடினத அவங்க வரைஞ்சு வச்சதுக்கான காரணம், அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருந்தது அப்படின்றதுக்காக தான். நமக்கு பிற்காலத்துல அது ஒரு சான்றா அமைஞ்சிருச்சு. தி பெயிண்டிங்ஸ் வேர் பெயிண்டட் பை யூசிங் மெனி கலர்ஸ். ஆமா, அதுவும் உண்மைதான். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் மேன் லிவ்டு மோஸ்ட்லி இன் கேவ்ஸ், குகைகள். ஹெரோடோட்டஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. டாக் வாஸ் தி ஃபர்ஸ்ட் அனிமல் டேம்டு பை தி ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மேன். Inscriptions are the archaeological or literary archaeological sources. Ashoka Chakra has 24 spokes. அடுத்து ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டோன் டூல்ஸ் பிலாங்கிங் டு தி ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் ஹாவ் பீன் எஸ்கவேட்டட் அட் அத்திரம்பாக்கம் நியர் சென்னை. ஆமாம். The materials used by the ancient people are preserved in the museums by the archaeological department. அது உண்மை. டியூரிங் த பீரியட் ஆஃப் அசோகா புத்திசம் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. அதுவும் உண்மை. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் சைக்கிள், லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது காப்பர் பிளேட்ஸாக இருக்கலாம். அசோகா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னும் போது தேவாரம். இந்த லெசனில் பெரிய கான்டென்ட் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கு கிடையல அப்படின்னாலும் இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸையும் இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட்.